இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 41, கல்லாமை. குறள் எண் 402. இது இரண்டாவது குறள், கல்லாமையில் இரண்டாவது குறள். கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், கல்வி இல்லாத ஒருவன் அவையின் கண் ஒன்று சொல்லுதலை அவாவுதல் இயல்பாகவே, தனம் இரண்டும் இல்லாதால் ஒருத்தி பெண்மையை அவாவினார் போலும் என்கிறார். என்ன அற்புதமான உதாரணம் கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது உண்மையிலேயே தெய்வப்புலவர் அதாவது ஆளினால் அவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க தமிழ்வாணனை. அதுபோல் அவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் தாங்க, அதை மறுக்கவே முடியாதுங்க. இந்த ஊமையை பாருங்கள், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதாக இருக்கும். மாணவ செல்வங்களே, எந்த அளவுக்கு கல்வி கல்லாதவன் மோசமானவன் என்பதை எப்படியெல்லாம் உதாரணம் காட்டுகிறார் பாருங்கள். அதாவது கல்வி கற்காத ஒருவன் கற்றவர்கள் கூட்டத்திலே சேர்ந்து இருந்து அவர்களைப் போல பேச வேண்டும் என்று எண்ணுவது, அவர்கள் பேச்சை மக்கள் கேட்டு புகழ்வது போல அவனுடைய பேச்சையும் மக்கள் கேட்டு புகழ வேண்டும் என்று எண்ணுவது. அதாவது கல்லாதவர்கள் அப்படி ஒரு விருப்பம் கொள்வது எத்தகையது என்றால், பெண்களுக்கு இயற்கையாக மார்பகங்கள் இருப்பது, இயற்கையாக அமைந்திருக்க வேண்டிய மார்பகங்களை பெற்றில்லாத ஒருத்தி அழகிய பெண் கூட்டத்திலே சேர்ந்து இருக்க வேண்டும். பிற பெண்கள் அழகிகள் என்று பாராட்டப்படுவதைப் போல தானும் அழகி என்று பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புவது போன்றது என்கிறார். எப்படி உதாரணம் சொல்லியிருக்க பாருங்க. ஒரு மார்பு இல்லாத ஒரு பெண் தன்னை அழகி என்று பாராட்ட வேண்டும் என்று சொல்வது போலத்தான் அந்த கற்றவர்கள் கூட்டத்திலே அவையிலே கல்லாதவன் ஒருவன் பேசுவது என்கிறார். சுருக்கமாக அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய இதை சொல்கிறார் பாருங்க. அவர் நம்ம தான் தனம் சொல்கிறோம், மார்பகங்கள்னு சொல்கிறோம். அவர் ஓப்பனாகவே அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கும் இருக்குது. அதனால் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்னதை அந்த குறளில் சொல்கிறார். அதனால் மாணவ செல்வங்களே, நீங்கள் கல்லாதவனை பற்றி எவ்வளவுலாம் மோசமாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அதனால் அந்த கல்லாதவர் இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் வர வேண்டும், நல்ல பதவியில் இருக்க வேண்டும். ஒன்று மாவட்டத்தை ஆள வேண்டும், இன்னொன்று அப்படி இல்லை என்றால் மருத்துவர் ஆக வேண்டும். மருத்துவராகி எந்த விதமான தவறான எண்ணங்களுடன் மருத்துவர் ஆகக்கூடாது. அதாவது மாட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கீனம் பெற்று, அதாவது பணத்தை கொடுத்து, தந்தையார் பணத்தை கொடுத்து எப்படியாவது இந்த நீட்டில் இடம் கிடச்சிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடாது. உண்மையான உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் மதிப்பெண் பெற்று, ஏன்னால் நல்ல டாக்டரையே ஒரு 10 பேர் கொண்டது தான் நல்ல டாக்டர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எடுத்த உடனே நல்ல டாக்டர்னு பெயர் வாங்க வேண்டும். அந்த எண்ணத்தில் நீங்கள் பயில வேண்டும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.